ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையிலும் கூட எந்த நன்மையும் நடக்கலையே, நிறைய குறைகளோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை ஆண்டவர் மாற்றணும் என்றால் நாம் என்ன செய்தால் ஆண்டவர் நம்முடைய குறைகளை மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்புதலோடு கூட நம் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருப்போமானால் ஆண்டவர் நம்முடைய குறைகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 11 ஒரு அற்புதமான சம்பவம் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இளைய மகன் என்ன செய்கிறான்றான், தகப்பனிடத்தில் தகப்பகிட்ட போய் தகப்பனே, எனக்கு ஆஸ்தியில் வர வேண்டிய பாகத்தை பங்கு எனக்கு தாரம் என்று தகப்பனிடத்தில் அவன் கேட்கிறான். அப்படி அவன் கேட்கும்பொழுது தகப்பனும் அவனுக்கு வர வேண்டிய ஆஸ்திகளை தகப்பனும் என்ன பண்ணால் பிரித்து அவனுக்கு கொடுத்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த தேசத்துக்கு அவன் தூர தேசத்திற்கு போய் அவன் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான் என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறது. அவன் தகப்பனோடு கூட இளைய மகன் இருக்கும் பொழுது சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஒரு குறையில்லாமல் அவன் இருந்தான். ஆனால் தகப்பனை விட்டு அவன் தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை அவன் வாழும் பொழுது அவன் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் ஒரு நன்மையும் அவன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதளுக்கு அவன் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் வேதனையும் அவன் அனுபவிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது அவனுக்குள்ள யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்றாங்க, நானும் பசினால சாகுறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா, என் தகப்பன்கிட்ட நான் போவேன். அப்படி போகும் பொழுது அவர் என்னை மகனாக ஏற்றுக்கொள்ளினாலும் கூட ஒரு வேலைக்காரனாக அவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி தகப்பன்கிட்ட நான் வருகிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டோடைய பிள்ளைங்களே, இந்த செய்தி நீங்கள் கேட்கிறீங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குறைய மாற்றணும்னா ஒரே ஒரு காரியம் முதலில் நாம் செய்ய வேண்டியது, எந்த காரியத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறதோ அந்த காரியத்தில் நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய குறைகளை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவன் தகப்பனிடத்தில் வரும்பொழுது தகப்பன் அவன் தூரத்தில் வருகிறதை பார்த்து கிட்ட வந்து கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து பாதரட்சை கொடுத்து அவனுடைய விரல்களிலே மோதிரத்தை போட்டு அவனை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய இருதயம் எதை எதிர்பார்க்கிறது நம்மளிடத்தில் என்றால், மனம் திரும்புதலோடு கூட நம்ம அவரை தேடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குறைகளை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, மனம் திரும்புதலோடு கூட நாங்கள் உண்மை தேடும் பொழுது நிச்சயமாய் எங்கள் குறைகளை மாற்றுகிறவராக இருக்கிறேன்னு நாங்கள் பார்க்கிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குறைகளை மாற்றுங்க, சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.